ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அப்பளம் வச்சு டெலிஷியஸான கூட்டு தாங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி ரோட்டிக்கு கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு அப்பளம் வறுத்து வச்சது ஒரு 6 அப்பளம் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், ஜீரகம், சோம்பு, தனியா, பச்சை மிளகாய், மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் அரைக்கணும். கடலைப்பருப்பு பெருங்காயத்தோடு வேக வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, மிளகாய் வச்சுருக்கேன். உப்பு, தேவையான எண்ணெய். இன்க்ரீடியன்ஸை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் மசாலாலாம் மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி போட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், அரைஞ்சிடுச்சு. இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பேஸ்ட்டு. இது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், தக்காளி மேஷ் ஆகிடும். இப்போது அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நமக்கு வால்யூம் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இப்போது இது ஒரு மூடி போட்டு வேக வைங்க. இந்த ஸ்டீம் எஸ்கேப் ஆகலைன்னா இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நிறைய ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா அப்பளம் போட்டால் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இப்போது இறக்கிடுங்க. ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இறக்கின பிறகு நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அப்பளத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாப்பட் அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு திக்காகிடும் கிரேவி. நம்ம அப்பளம் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுட சுட சாதத்தோட ரோட்டியோடு சாப்பிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அன்றைக்கி சாதத்தோட கருணக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கருணக்கிழங்கு ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.